ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஆரி ஒர்க் வந்து ப்ளவுஸ் வந்து இது ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிருக்கு. ஸோ அது என்ன மிஸ்டேக்ஸ்னால், இந்த டிசைன் பாருங்கள். ஆனால் இந்த பீட்ஸ் வந்து இது ஆல்ரெடி வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ எங்கிட்ட இது வந்து சில டைம்ஸ் தான் இந்த மாதிரி ஆகும். எங்கிட்ட இப்போ வந்திருக்கு. இது வேற ஒருத்தவங்களுடைய ப்ளவுஸ் அளவுக்காக கொடுக்குறாங்க. ஸோ அதிலே இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும்போது அதை நம்ம வந்து சரி பண்ணி தானே கொடுத்தாகணும். ஆனால் நான் ஒர்க் பண்ணலை. இது வந்து நம்ம எப்படி வந்து சரி பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இது வரலையும் அப்படியே வந்து உருவி இருக்குது. ஆனால் வந்து லைனிங்கும் அடித்து திருப்பிட்டாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதை நம்ம அந்த பீட்ஸை மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறோம். அதை வந்து பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோவில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பீட்ஸ் வந்து நம்ம நாட் பண்ணணும். ஆனால் நம்ம வந்து நாட் பண்ணுறதுக்கு பேக்கில் நமக்கு த்ரெட் இருந்தால் தான் நம்ம வந்து அயன் நீடில் வச்சு நாட் பண்ணலாம். ஸோ எனக்கு ஒரு ஐடியா வந்து இதில் ஒரு சின்ன விஷயம் கிடச்சிருக்கு. இந்த த்ரெட்டு இழுத்தனா அப்படியே பீட்ஸ் எல்லாமே அப்படியே உருவிட்டு வந்துடும். ஸோ நம்ம அதை பண்ணக்கூடாது. ஏற்கனவே ஆல்ரெடி உருவிட்டு வந்துடுச்சு. இதை நம்ம நாட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த நாட் பண்ணலான்றது வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வந்து அயன் நீடில் ஏற்கனவே வந்து நம்ம பண்ணலாம். ஸோ அயன் நீடில் நம்ம இதை பண்ண முடியாது. ஆனால் வந்து நாட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து சிங்கிள் பீட்ஸில் வந்து நாட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து இதை பண்ணிக்கணும் நம்ம. ஏன்னா நமக்கு கீழே த்ரெட்டு வந்து நமக்கு கிடைக்கல. ஸோ இதை வந்து அப்படியே வந்து நான் லாக் பண்ணிவிட்டு ஸோ இது எந்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து பிடிச்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து நாட் பண்ணணும். ஏன்னா இது நம்ம கொஞ்சம் த்ரெட்டு நம்ம கையில் இல்லை. ஸோ நான் இதை அப்படியே வளைச்சி நம்ம சிங்கிள் நாட் போடுவோம் இல்லையா? அது மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் டைம் ஆகுது. ஏன்னா நமக்கு இந்த த்ரெட்டை வச்சு தான் நம்ம இதை வந்து நாட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான். ஸோ இது பார்த்திங்கன்னா மறுபடியும் இப்போது ஒரு வீட்டு தான் வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை வளைச்சி வந்து கரெக்டாக வந்து அந்த பீட்ஸில் வந்து லாக் பண்ணிட்டேன். என்னால் வந்து வீடியோஸ் வந்து எடுக்க முடியல. ஏன்னா அது வந்து ஒரு ஆள் நமக்கு வந்து பிடிச்ச பார்த்து தான் அதை நான் வந்து இந்த த்ரெட்டை இதில் மாட்டிட்டேன். இப்போ இந்த த்ரெட்டு இப்போ இழுத்திங்கன்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா தெரியும் வராது இது இதுக்கு மேலே. ஸோ இதுக்கு மேலேயும் நம்ம இதில் வந்து ஒரு நார்மல் நீடில் வச்சு லாக் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூவாக நம்ம பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து பீட்ஸ் நீடில் வந்து இது நார்மல் நீடில் தான். இந்த நார்மல் நீடிலில் வந்து நம்ம இந்த வந்து சீவிங் த்ரெட்டை வந்து வச்சுக்கிறோம். நம்ம இது வந்து ரெண்டாவது கோத்துட்டு நாட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ வந்து இதை நம்ம நாட் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் வந்து இந்த சைடில் நான் வந்து குத்திட்டு எடுத்துடுறேன். ஸோ இப்போ இதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம நாட் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா கட்டாயம் நம்ம இதுக்குள்ளே போகணும் நமக்கு. ஸோ 2 பீடுக்கு நடுவில் கொடுத்து கீழே பேக் சைடில் அப்படியே கொண்டு போகிறேன் நான். ஸோ பேக் சைடில் குத்திட்டு பேக் சைடில் குத்தி அப்படியே எடுத்துக்கிறேன் நான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நம்ம இனி பயப்படவே தேவையில்லை. நமக்கு இது வந்து நல்லாவே லாக் ஆகிடுச்சு நமக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எப்படியே நம்ம நீடியில் பேக் சைடில் குத்தி பீட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். இந்த த்ரெட்டு இனி யூஸ் ஆகாது. நம்ம இனி கட் பண்ணிடலாம் நம்ம. ஸோ இனிமேல் வந்து அது நமக்கு எந்த பீட்ஸுமே நமக்கு ரிமூவ் ஆகி போகாது நமக்கு. அதனால் இனி நம்ம கண்டினியூவாக நார்மல் நீடில், ஏன்னா இது நம்ம ஆரி நீடிலையும் பண்ணலாம். ஸோ ஹெல்ப்புக்கு வந்து இன்னொரு ஆள் இருக்கணும் நமக்கு. அதே சமயம் இது வந்து ஆரி நீடில் பண்ணுற அளவுக்கு வந்து பண்ண முடியாது. த்ரெட்டு வந்து கண்டுபிடிச்சி நமக்கு நாட் பண்ணுறதே ரொம்ப சிரமமாக போயிடுச்சு. ஸோ இது நார்மல் நீடில் தான் நமக்கு வந்து இது ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீடிலில் வந்து நான் பீட்ஸ் அப்படியே வந்து கோத்துக்கிறேன். ஸோ 2 தான் நம்ம போடணும். ஸோ நம்ம 2 பண்ணலாம். இதில் வந்து இல்லைன்னா நமக்கு எப்படியா இருந்தாலும் ஸ்டிச்சஸ் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு 4 போட்டிருக்கேன். 4 பீட்ஸ் வந்து கோத்துருக்கேன். ஸோ பேக் சைடில் அப்படியே வந்து குத்திக்கிறேன் எடுத்துகிட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து சைடெலாம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி தான் ஆகணும். ஸோ பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து 4 பீட்ஸ் வந்து நான் பேக் சைடில் வந்து எடுத்து ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ இந்த எடுத்துகிட்டு அப்படியே நம்ம
குத்தி எடுத்துக்கிறோம். பேக் சைடில் அதே எடுத்துக்கிட்டு நம்ம குத்தி எடுத்துக்கணும். ஸோ இதே மாதிரி கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு எண்டுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ இது அப்புறம் நம்ம சைட்லலாம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். நம்ம ஏற்கனவே அவங்க வந்து ஸ்டிச் பண்ணதுனால நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஜஸ்ட்டு நம்ம கரெக்ஷன் தான் பண்ணியிருக்கோம். ஃபினிஷிங் வந்து வரலெல்லாம் நம்ம வந்து பார்க்கக்கூடாது. ஓரளவுக்கு நம்மளால் எவ்வளோ கவர் பண்ண முடிஞ்சதோ அவ்வளோதான் பண்ண முடியும் நம்மளால். ஸோ இது அப்படியே வந்து சைடில் இப்போ நான் வந்து கேப்பில் வந்து நம்ம பீட்ஸுக்கு கேப்பில் நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஒரு 4 பீடு 2 பீடு அந்த மாதிரி கூட வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி சைடில் இப்படி குத்தி இப்படி எடுத்துக்கோங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் நமக்கு. அதை நம்ம வந்து அவங்க வந்து நாட் பண்ணுறது வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து பண்ணுங்கள். இப்போ நீங்களே பண்ணாலுமே ஒன் டைம் நம்ம ஃப்ரேமை விட்டு கழட்டும் போதே நமக்கு தெரிஞ்சிடும். நமக்கு சில டைம்ஸ் வந்து டைலருங்க வந்து ஸ்டிச் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் நமக்கு பிரச்சனையே. அவங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணிட்டாங்கன்னா ஸ்டிச் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. ஸோ இதை அப்படியே நான் சைடில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் இன்னும் நமக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும் பீட்ஸு. ஆல்ரெடி நம்ம டபுள் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணுறோம், அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்ல. ஸோ நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணானோ அந்த இடத்துக்கிட்டே போயிட்டு அதை அப்படியே நான் பேக்கில் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சு போகிறேன். ஸோ நான் எந்த இடத்துக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணானோ அந்த இடத்துக்கிட்டே வந்துட்டேன். நம்ம சைடெலாம் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான். நமக்கு இதுக்கு மேலே நம்ம ஃபினிஷிங் வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ணி அவங்க லைனிங் அடித்து திருப்பி இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம அப்படியே வந்து நாட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ நிறைய கொஞ்சம் ஒரு 2-3 டைம் கூட நாட் பண்ணிக்க வேண்டியது தான். நம்ம நார்மலாக எப்பயும் போல் நாட் போடுவோம்ல. ஸோ அதுதான் நம்ம ஊக்கெலாம் கட்டுவோம் கொக்கி ப்ளவுஸுக்கு, அந்த மாதிரி நாட் பண்ணிவிட்டு இன்னும் கூட நம்ம சேஃபாக இன்னொரு டைம் கூட பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இது. எப்பயுமே வந்து சப்போஸ் உங்களுக்கு நைலான் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் சம்டைம்ஸ் நீங்கள் பேக் சைடில் ஃப்ரேம் விட்டு கழட்டும் போது இந்த ஒர்க் பண்ண இடத்தெல்லாம் வந்து நீங்கள் க்ளூ வச்சு நீங்கள் அப்படியே வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுங்க. சப்போஸ் டைலர்கிட்ட கொடுத்தாலும் இல்லை நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் இன்னும் சேஃபாக இருக்கும் நமக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸு தான். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ணுவோன்றதுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸில் கிளியராக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் புதுசாக பார்த்துருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.